அதாவது ஒட்டு மொத்தத்தில் ஒப்பந்ததாரர் நான் சொன்னேன். போக்குவரத்து துறை, மின்சாரம், உள்ளாட்சித்துறை, டாஸ்மாக், எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர்களை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். நான் ஒவ்வொன்றாக நான் சொல்லவில்லை. அதாவது சாம்சங் தொழிலாளர் உட்பட அதே போன்ற பாதிப்புக்கு ஏராளமான இருக்கிறது. கடைசியில் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எந்த நியாயமும் இல்லாமல் தொழிலாளர்கள் இப்போது இடைநீக்கத்திலே இருக்கிறார்கள். அது பழிவாங்கல். அதே மாதிரி அங்கே போடப்பட்டிருக்கிற வழக்குகளும் இருக்கின்றன. இவைகளை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவை குறித்து உள்ளே விசாரணை நடக்கிறது, மற்றது நடக்கிறது. ஏற்கனவே இருக்கிற அரசு, ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் அமைச்சர் இந்த கோட்டையிலேயே அவர்களுடைய வேலையை நிச்சயமாக நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அறிவீர்கள். சட்டமன்றத்திலும் அதை சொன்னார். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையை நான் முடித்து வைக்கிறேன், தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார். அது ஒன்றும் நடைபெறவில்லை. இப்போது நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே சாம்சங் பிரச்சனையை நினைவுபடுத்தினார், ஞாபகப்படுத்தினார். ஆகவே அந்த பிரச்சனையிலும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது தனியார் மயம், ஒப்பந்த கூலி முறையில் தொழிலாளி வேலைக்கு அமர்த்துவது, இவையெல்லாம் கைவிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது நீண்டமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் உடனடியாக அவர் பதிலளிக்கவில்லை. எல்லாவற்றையும் பார்த்து நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். நாங்கள் சொன்னதை கூர்மையாக கவனித்திருக்கிறார். நடவடிக்கை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பரிசீலனை செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, எங்களுடைய கோரிக்கை முதல்ல அவங்க முழுமையாக பார்க்கணும், படிக்கணும், சம்பந்தப்பட்ட துறைகளில் கேட்கணும், இதுவும் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இதை நான் பார்த்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் அமலாகவில்லை. புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் நாங்கள் இதில் இந்த பெட்டிஷன் மறுபடியும் சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக அதை நாங்கள் வலியுறுத்துவோம். அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிறோம்.